ராஜராஜ சோழன் நான். ஹலோ வீவர்ஸ், ரொம்ப நல்ல பாட்டு இல்லையா? இந்த பாடலை காலையில கேட்டிருந்தோம் அப்படின்னா நாள் ஃபுல்லா நம்ம இந்த பாடலை முணுமுணுத்துட்டு இருப்போம். அது எதனால அப்படின்னா, ஒரு நாளோட தொடக்கத்துல எந்த விதமான எண்ணங்கள்ல நம்ம தொடங்குறோமோ அதை ஒட்டியேதான் அந்த நாள் அமையும் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மை ஆளுகின்ற, நமக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள்னு சொல்லலாம். நம்ம எதை பத்தி அதிக நேரம் சிந்திக்கிறோமோ அதன் பக்கம்தான் நம்ம ஈர்க்கப்படுகிறோம். இப்போ நீங்க இருக்கிற நிலையை சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும். உங்களோட இந்த நிலைமைக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, நீங்களும் உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே அதற்கான காரணமா இருக்கும். ஏன் அப்படின்னா, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அப்போ நாம எண்ணங்களை எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற புக்கோட நேம் என்னது அப்படின்னா as a man thinketh. இந்த வாக்கியங்கள் எங்க வரும் அப்படின்னா பைபிள்ல வர்ற ஒரு வாக்கியம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா as a man thinketh in his heart so is he அப்படின்னு வரும். ஆத்தர் இந்த புத்தகத்துக்கான தலைப்பை கூட அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் எடுத்ததா தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்கு 1903 ஜேம்ஸ் ஆலன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்தும் நம்பர் 1 பெஸ்ட் செல்லரா இந்த புக் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி என்ன காரணங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆப்பிள் விதை போடுறோம் அப்படின்னா அதுல ஸ்ட்ராபெரி முளைக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களும். நல்ல எண்ணங்கள் நன்மையை விளைவிக்கும், தீய எண்ணங்கள் கஷ்டங்கள் தான் நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்கும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி நல்வழிக்காக வடிவமைக்கணும் அப்படின்னு ஒரு 7 ஸ்டெப்ஸ் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குடும்பம் செம்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்துல கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முழு காரணம் கண்டிப்பா அந்த குடும்பத்தோட தலைவராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கான குடும்ப தலைவன் யாரு அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் தான். நீங்க ஒரு நல்ல பண்போட வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமும் உங்களுடைய எண்ணங்கள். நீங்க நல்ல பண்பு வளர்க்கறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்கன்னா உங்க லைஃபுக்கு தேவையான சில ரூல்ஸ், சில கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க போட்டிருக்கீங்க. அதுவும் உங்க எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நாள் நான் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இல்லாம எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாம என்னுடைய லைஃபை நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனா இனி வரும் நாட்கள் எல்லாமே ஒழுக்கமான எண்ணங்களுடைய எதிர்காலத்தை நீங்க நெறிமுறைப்படுத்தணும். ஆனா நம்ம இப்ப சொல்ற எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம 1 நாள் 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வெற்றிகள் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் நான் டயட் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மட்டும் டயட் டிஷ் சாப்பிடுவாங்க, மத்தியானம் ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு எனக்கு வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஒழுக்கமான எண்ணங்களும் 1 நாள் 2 நாள்ல நமக்கு மாற்றங்களை கொண்டு வராது. அதை நீங்க உங்களுடைய ரெகுலர் பழக்கமா மாத்தினா மட்டும்தான் அதனுடைய கனிகள் நீங்க ருசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, ஒழுக்கமான எண்ணங்கள் தான் வெற்றிக்கான வழிவகுக்கும் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்டெப், நம்மள பல பேர் மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கு முதல் காரணம் உளவியல் ரீதியா சொல்றது என்ன அப்படின்னா பதஷ்டம், அப்படி இல்லைன்னா பயம். இந்த ரெண்டும் தான். இதை எப்படி சரி செய்யறது? அதற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம உடலோட எஜமான் நம்மளோட மனசுதான். மனசு உற்சாகமா இருந்தா மட்டும்தான் நம்மளால 24 மணி நேரமும் சலிப்பு இல்லாம வேலை பார்க்க முடியும். அதுவே நம்ம மனசு சரியில்லை, இல்ல வீட்டுல யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ரெகுலரா ஈவன் நம்ம பெட்ல இருந்து ஏந்திரிச்சு போறது கூட நமக்கு பெரிய வேலையா இருக்கும். அதுதான் இந்த புத்தகத்துல சொல்ற அடுத்த முக்கியமான விஷயம். எண்ணங்கள் தூய்மையா இருந்தா மட்டும்தான் உடல் நலம் நல்லபடியா இருக்கும். நாம பயம், மன அழுத்தம் அப்படிங்கிறது தேவையான விஷயங்கள் வரும்போது நம்மளுடைய உணவு உட்கொள்ற முறையில கூட நிறைய மாற்றங்கள் வந்துடும். அப்படி நம்ம செய்யும் போது நம்ம உடம்பு நம்ம சொல்றதை கேட்காது. அதனால நம்ம எண்ணங்கள் எப்போதுமே மன அழுத்தமும் பதஷ்டமும் இல்லாத ஒரு நேர்மறையான எண்ணங்களோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 2வது திங். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கணும்.
ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வீடு வாங்கணும், பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும், அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே வாழ்றதுக்கான ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான ஒரு விதி. அப்படி ஒரு நோக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே உயிர்ப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்முடைய எண்ணங்கள் பலமாக்குறது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது. நம்மளுடைய வலிமையாலும் முயற்சியாலும் பயிற்சியாலும் மட்டும்தான் நம்மளால அதை அடைய முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா எது ஒண்ணு இருக்கக்கூடாது நம்மளுடைய லட்சியத்தை அடையறதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறவே தவிர்த்தா மட்டும்தான் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்மளால ஓட முடியும். ஸோ நம்மளோட எண்ணங்கள் செம்மையா இருக்கிறதுக்கு அவங்க சொல்ற 3வது பாயிண்ட் லட்சியம் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கோல்ஸ் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம உயிர்ப்புடன் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய சாதனையாளராக வேணும் அப்படின்னா அதற்கான முதல் படி தியாகம். உதாரணத்துக்கு பள்ளிக்கூடம் படிக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உங்களுடைய தூக்கத்தை நீங்க தியாகம் செஞ்சிருக்கணும். காலேஜ் படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்ல நல்ல வேலையோட வெளியில வரணும் அப்படின்னா சில பர்சனல் விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணியிருக்கணும். மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஃபுல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தியாகம் இல்லாம எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விதின்னு சொல்லலாம். சாதனை எப்படியும் நம்மளோட முயற்சியின் மகுடம்னு சொல்லலாம், நம் எண்ணத்தின் மணிமுடி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த ஒரு சாதனையும் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாம தியாகம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனா வெற்றியை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம் எண்ணங்கள்ல தியாக உணர்வை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த முக்கியமான விதி. நேத்து தூக்கத்துல என்ன கனவு உங்களுக்கு வந்தது? யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருக்குமே அது ஞாபகத்துல இருக்காது. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதை நீங்க செட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் கூட நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. படுத்தா கூட நம்ம கனவுகள்ல நம்ம கோல் எப்படி அச்சீவ் பண்றது அதை பத்தி தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். அதை தான் அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு. நம்ம தூங்கும் போது காண்றது கனவு கிடையாது, நம்மள தூங்க விடாம பண்ற ஒரு விஷயங்களும் தான் உண்மையான கனவு அப்படின்னு. அது போலதான் நம்முடைய கனவுகள் எல்லாமே 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ முடிஞ்சிடறதா இருக்கக்கூடாது. நம்மளோட லைஃப் டைம் கோலா ஒரு கோல் நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இதுல முக்கியமா சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கனவுகள் எல்லாமே தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்லவர்கள் கண்ட கனவு எப்படி இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நிக்குது. அதே மாதிரிதான் புத்தருடைய கனவுன்னு கூட சொல்லலாம். அப்பழுக்கற்ற எழிலும் முழுமையான அமைதியும் கொண்டிருந்த ஆன்மீக உலகினை காண வேண்டும் என்று ஒரு தொலைநோக்க பார்வையோட இருந்தது புத்தருடைய கனவு. அது போலதான் இதுல சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம், நம்ம எண்ணங்கள் மூலியமா வரக்கூடிய லட்சியங்கள் எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தீய விளைவுகளை ஒருபோதும் தராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துன்பம் தீய எண்ணங்களின் விளைவாதான் இருக்குது. அதனாலதான் மனித மனசை ஒரு தோட்டத்தோட ஒப்பிடுறாங்க. அதுல நம்ம அழகான பூக்களை விளைவிக்கிறதும் முட்கள் நிறைந்த புதர்களா அதை மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வகை எண்ணங்கள் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து பின்பற்றிட்டே வரோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட சூழ்நிலையில சில மாற்றங்களை கொண்டு வரும். அதனால நம்மள்ட்ட இருக்கிற தீய எண்ணங்களை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மள மென்மையா நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எண்ணங்களை பொறுத்து இந்த உலகம் நமக்கு உதவிக்கரங்கள் கூட நீட்டும் அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, நம் எண்ணங்களை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சூழ்நிலைகள்ல பல மாற்றங்களை அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றதுதான் இதுல சொல்ற அடுத்த பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த புத்தகத்துல சொல்ற கடைசி பாயிண்ட்னு சொல்றான், இல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது அப்படின்னா, நான் இப்ப காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த படத்தை நல்லா உத்து பாருங்க. எஸ், இந்த படத்தை நல்லா உத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த முகத்துல உணர முடியறது என்ன அப்படின்னா மன அமைதி இல்லையா? இந்த மன அமைதியும் நிம்மதியும் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்ல. அதற்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. எதனால அப்படின்னா, ஞானத்தின் அழகிய மணிகள்ல ஒன்று என்னது அப்படின்னா மன அமைதின்னு சொல்லலாம். ஆனா அந்த மன அமைதி ஓரிரு நாட்கள்ல நம்மளால அடைய முடியாது. அது நம் அனுபவத்தின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நம் எண்ணங்களின் வெளிப்பாடுதான் மன அமைதி அப்படிங்கிறது.
ஏன் அப்படின்னா வலிமையும் அமைதியும் உள்ளவர்கள் எல்லாராலையும் விரும்பப்படுவாங்க, எல்லாராலையும் மரியாதையும் செலுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமைதியான இதயத்தையும் இனிமையான மனப்பாங்குள்ள சமநிலையை யாருக்குத்தான் பிடிக்காது சொல்லுங்க. ஸோ இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிற அடுத்த முக்கியமான பகுதி என்னதுன்னா, மனுஷங்களுடைய எண்ணங்கள் சிறந்ததா அமையணும் அப்படின்னா அதுக்கு மன அமைதி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா, சுய கட்டுப்பாடு என்பது ஒரு வலிமை. உண்மையான எண்ணம் அப்படிங்கிறது நம்மள ஆள்ற திறன். அதனால நம்ம கவலை, துன்பம் ஆகியவற்றை ஒழித்து சலனமில்லாம உறுதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மன அமைதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்ஸில் சொல்லியிருக்க 7 ஸ்டெப்ஸ். எதுக்காக அப்படின்னா நம்ம எண்ணங்களை வடிவமைக்கிறதுக்கான 7 ஸ்டெப்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எண்ணம் அப்படிங்கிற ஒரு மாலையில் உயர்ந்த ஒழுக்கமுள்ள லட்சியம் மிகுந்த நோக்கத்துடன் நம்ம இருந்தோம் அப்படின்னா மன அழுத்தங்கள் நீங்கி வெற்றி பாதையை நோக்கி நம்ம பயணத்தை துவங்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான் ஆஸ் அ மேன் திங்கத் அப்படிங்கிற புக். டைம் கிடைக்கும் போது எல்லாரும் இந்த புக் வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புக் தான், ஜஸ்ட் ஒரு 85 பேஜஸ் தான் இந்த புக் இருக்கு. வித்தின் 1 to 2 ஹவர்ஸ்ல கூட நீங்க இந்த புக்கை படிச்சு முடிச்சிடலாம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூ அண்ட் சமரிஸ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.